சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீட்டு தோட்டத்தில் பாட்டில் இந்த பாம் செடி வச்சுருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் கடித்து ஒரு வழி ஆக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் இதை ரீபாட் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எல்லாமே ரீபாட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே கட் பண்ணிட்டேங்க. நான் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ நியூவாக அப்படியே புதிய துளிர் வருதெல்லாம் வரட்டுமே அப்படின்னு இதை கட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கும் ஒரு ஒழுக்கமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் எப்படி பண்ணுறேன், அப்புறம் எப்படி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், ஏன்னா எனக்கு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஒர்க் பண்ண முடியல. இது எல்லாமே நான் கட் பண்ணிடுறேங்க. இதெல்லாம் குச்சி குச்சியாக, ஏன்னா தேவையில்லாமல் இதுக்கு போகிற சத்து வளர்றதுக்காவது போச்சுனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இது எல்லாமே கட்டு. சரியான வெயிலுங்க, பகல் முழுவதும் வெயிலாக காயுது. அப்படியே ராத்திரி ஆனதும் சரியான மழை. எல்லாம் கடிச்சிடுச்சுங்க, எல்லாம் நாசனமாக போச்சு. அதனால் இது பார்க்குறதுக்கே நல்லா தெரியல. ஸோ எல்லாத்தையும் கட்டிங் கொடுத்தாச்சு. இந்த செடியை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்களே. இது ரெண்டே துளிர் தாங்க இருக்குது. பாருங்க, இது 2 தான். இது 2 தான் வரும் போல். இதுவும் அப்படி தான் பண்ணியிருக்கேன், இதுவும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். செம்ம வெயிலை தாக்கு பிடிக்க முடியல. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாகவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே அருவருப்பாக. என்னமோ பிச்சு அங்கங்கே குதிரை வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை ஒரு ஒழுக்கமாகவே நம்ம செஞ்சுருவோன்றதுனால தான் காலையில் இந்த வேலை தொடங்கினேன். அப்படியே கண்டினியூவாக பண்ணவே முடியலங்க. வீட்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இதையும் ஒரு பக்கமாக கேப்பு கிடைக்கும் போது ஓடி வந்து ஐயோ ஏசப்பா ரொம்ப வெயிலாக இருக்குது, தாங்க முடியல. பார்த்து ஒவ்வொன்றையும் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரியான வெயிலுங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? மழையா, காற்றா, வெயிலா, எப்படி இருக்குது சொல்லுங்கள். எல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் கை வச்சு பண்ணவே கூடாது. ஒரு விஷயம் என்னென்னா, இது நான் மூடாக்கா போட்டு வச்சுருந்தேன் இந்த மழைக்காக, வெயிலுக்காக. ஸோ இதெல்லாம் எடுக்கும் போது நம்ம பார்த்து தான் எடுக்கணும். ஏதாவது பூச்சி இருக்கும். நான் ஒரு சொன்ன ஞாபகம் எனக்கு. இது மாதிரி தான் தோட்டத்து வேலையை செய்யும் போது கைக்கு க்ளவ் எதுவுமே போடாமல், நான் க்ளவ் போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போது ஏதோ ஒரு அவசரத்தில் வந்துட்டேன். க்ளவ் வாங்க விட்டுட்டேன்னா எங்கே விட்டேன்னு தெரில. க்ளவ் போட்டுட்டு வேலை பண்ணுங்க. இந்த மாதிரி காஞ்ச இலைகளை நம்ம மூடாக்காவோ கல்லோ காஞ்ச இலையோ நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா தயவு செய்து க்ளவ் இல்லாமல் வேலை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். லாஸ்ட் வீக் எனக்கு அப்படி தான் ஆச்சு. தண்ணி விடலாம் அப்படின்னு நான் செடிக்கு தண்ணி விட்டுருக்கிறப்ப பழுப்பில் கை வைக்கிற எனக்கு தெரியல, பெரிய தேளுங்க எனக்கு அடிச்சிடுச்சு. உண்மையாக அதனுடைய அந்த சைடு எஃபெக்ட், அந்த அலர்ஜி எனக்கு கை கால் முகம் எல்லாமே ஃபுல்லாக ஸ்வெல்லிங்கு, மொத்தமாக வீங்கிடுச்சு. அப்புறம் எவ்வளோ பெரிய செடியாக இருந்தது. நான் இது ஒரு ஒழுக்கமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு நான்
இப்படி தான் வருங்க. ஆனால் இது வராதெல்லாம் போகாது, வரும். துளிர் இருக்கு. இது 3 செடி ரெடி பண்ணணும். நான் கொஞ்சம் அந்த பக்கமாக நிழலில் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்ச்சு இவனுடைய அந்த வறண்டாவில் அப்படியே வச்சுட்டோம் வாசலில். எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, ஒன்றும் முடியல. என்னுடைய கார்டனிங்கெல்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்களாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுன்னுக்கிறாரு. ஒன்று ஒன்றா ஸ்ட்ரிக்டாக வர சொல்லிட்டுக்கிறாரு. எல்லாத்தையும் கட் பண்ணின்னுக்கிறம்மா, ஒரு செடி வளராமல் போயிட்டா அவ்வளோதான் நீ அப்படின்ட்டு வர சொல்லிட்டுக்கிறாரு. ஸோ எல்லாமே வர வைக்கணும். இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது இல்லைங்களா? நான் கொஞ்சம் க்ளவ் போட்டுக்கிட்டு இந்த க்ளவ்வை பற்றி நான் பேசணும்னு நான் பேசுகிறேன். இப்போது இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நம்ம அதை ட்ரிம்மெல்லாம் பண்ணி விட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்குது. ஸோ அது வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ளவ் போடுறது கூட சேஃப் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேஃப் இல்லை. நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற க்ளவுஸாக வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது நம்ம கடிச்சாலும் நமக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகவே ஆகாது. பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டுக்கிறாரு. ஒன்று ஒன்றா அப்படியே ரீபாட் பண்ணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சர்ச் வாசலில் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை காட்டிடுறேன். பாருங்கள், எல்லாம் தண்ணி ஊற்றாமல் ரொம்பவே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலும் அப்படியுமா போயிட்டு வந்ததுனால இது மேலே நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் அப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரே ஒரு 2 பாட்டில் தான் இருந்தது. ஆனால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பாட்டில் வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், இந்த செடி, இது பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலி. இத்தனை பாட்டில் வந்து அப்படியே வைக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொன்றையும் அப்படியே சின்ன சின்ன பாட்டில் அப்படியே வச்சேங்க. ஏதோ ஒரு இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸ் எல்லாம் பண்ணுற கொடுமைகளெல்லாம் பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்டே போன மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறது, இவங்க மேலே உள்ள அந்த காதல் அப்படி தான் சொல்லணும். அது வந்து நம்மளை விட மாட்டேங்குது. பாம்பு வந்தாலும் பேயே வந்தாலும் கார்டனிங் அப்படிங்கிறது ஒரு கொலவெறியாகவே போயிட்டுருக்குது. ஸோ எல்லாமே இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஹலோ சோக்கி, என் பேரப்புள்ள வந்துட்டான். அவர் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குட்டிப்பாய் சோக்கிலி, இங்கே பார். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். ஹஸ்பண்ட் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும், செம்ம வெயிட்டுங்க, வெயில் வரங்க முடியல. ஓகேங்க, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு எப்படி இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன். ஓகேங்களா? இது அடுத்த வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.